காலையில் வெள்ளனையா எந்திரிச்சு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா சின்ன மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம். என்னென்னா எல்லாமே வாங்கிட்டு கலர் கோலம் வாங்கலை. சரி காலையில் காய் வாங்க போகிறப்ப வாங்கிக்கலாம் பாப்பா வா பாப்பான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். மேடம் தான் கலர்லாம் செலெக்ஷன் பண்ணாங்க. பாப்பா சொல்லிட்டா முந்தின நாளே நான் தான் கோலம் போடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடுவேன். சரி ஓகேடா நீ போடுறா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு பாப்பாவையும் வாங்கிட்டு ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்துச்சு. உதிரி பூ வாங்கி கட்டுறவ அன்னைக்குன்னு பார்த்து பூ வாங்கி கட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் வாங்காமல் விட்டுட்டேன். சரி பாப்பா நீ வந்து கோலம் போட்டுக்கிட்டே இரு, அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கணும், டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு பாப்பாவை கோலம் போட சொல்லிவிட்டு நான் குளிக்க போயிட்டேன். இதுதான் என்னுடைய பொங்கல் அவுட்ஃபிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரெஸ். ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. பட் ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு. பிடிச்செல்லாம் தைக்க வேணாம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு மேடத்தை பார்த்தா அவங்க முக்கால்வாசி கோலத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சின்ன குழந்தை எல்லாம் ஆர்வமாக போடுறப்ப நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குடான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் பொங்க நேரம் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு வந்து பால் கரெக்டாக நான் வாரேன் பால் பொங்கிட்டு. அதோட இந்த வட்டம் பார்த்திங்கன்னா நான் தெனை பொங்கல் தான் வச்சேன். அப்புறம் எங்கள் அம்மா வேற சொல்லிக்கிட்டே இருந்தேம்மா வாட்ச் எனக்கு வந்து மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கே தெரியாது சர்ப்ரைசிங்காக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. என்னடான்னு போய் பார்த்தா எங்கள் அம்மா எனக்காண்டி வாட்ச் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. எனக்கே தெரியாது. உண்மையிலே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நான் போட்ட வாட்சிலே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு வாட்சாக நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4000 கிட்ட அம்மா வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சனால வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நானும் மறுபடியும் பொங்கல் ரெடி பண்ணணும், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. அதோட நானும் மறுபடியும் கிளம்பிட்டேன். அவங்ககிட்ட ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஹாய் சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க கவனிக்கல. அம்மாவுக்கு நான் வந்து வளையல் மட்டும் உங்களுக்கு கண்ணாடி வளையல்னால் ரொம்ப பிடிக்குன்னு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. என்னடா தனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் இறுகிட்டு அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வச்சுருந்தேன். என்னென்னா நான் ட்ரெஸ்ஸு எடுக்கிறப்ப எனக்கு ஒரு வாட்ச் நான் சேர்த்து வாங்கிட்டேன். சரி ஓகே நம்ம எப்போவுமே வேலைக்கு போகிறப்ப வாட்ச் கட்டிட்டு போகிறனால இது எங்கேயாவது போனால் வந்து அவனை கட்டிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டையுமே எடுத்து வச்சுட்டு பாப்பா டைம் ஆகிட்டுடா விளக்க பொறுத்துங்கன்னு பாப்பா தான் விளக்க பொறுத்துனாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். அப்புறம் சாமிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் போட்டுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா எல்லோரும் பற்றி பொருத்திட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் வச்சு நல்ல முறையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். பாப்பா வந்து காலையில் வந்து அவங்க கொஞ்சம் லேட்டானனால வந்து கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் சாமியும் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், தெனப்பொங்கல், வடை. உண்மையாலே வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெனப்பொங்கல் சூப்பராக இருக்கும்.